ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு நம்ம பாட்டியம்மா கூட்டு போய் நீ தான் அடுத்த அழகம்மா, நீ தான் இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பயங்கரமாக டைலாக் பேசுகிறாங்க. சரி, இந்த டைலாக் எல்லாம் பேசி முடிச்சோடனே கம்முன்னு இருப்பாங்கன்னு பார்த்தா, நீ என்ன நடந்தாலும் பரவாயில்ல, வேலையை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வேறு வாங்குறாங்க. அதுவும் அவங்க தலைமையில் அடித்து சத்தியம் வாங்குறாங்க. என்னடா இது இப்படி இருக்காங்களே, நம்ம ஒரு உண்மையை சொல்ல வந்தால் நம்மளை சொல்ல விடாமல் இவங்க ஒன்று பண்ணுறாங்களேன்னு சொல்லிட்டு, என்னை இப்படி பண்ணாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு குற்ற உணர்ச்சி குறுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையை சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க மயங்கி விழுந்துட்டாங்க. உண்மையை கேட்டுட்டு மயங்கி விழுந்தாங்களா, கேட்காம மயங்கி விழுந்தாங்களா, ஒன்றுமே தெரியலங்க. அதுக்கப்புறமா மொத்த குடும்பமும் சேர்ந்து வந்துருச்சுங்க. வந்துட்டு பாட்டி ஏந்திரிங்கன்னு சொல்லிட்டு என்னடா நடந்துச்சு, ஷாக்கான விஷயம் ஏதாவது சொன்னீங்களான்னு சொல்லி கேட்க, நம்ம வேலன் நம்ம சக்தியை கூட அவங்க வாயே திறக்கல, சொன்னால் அடிச்சு போடுவான்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா பாட்டிக்கு இந்தாங்க பிடிங்க, இதை குடிங்கன்னு சொல்லிட்டு கையில் தண்ணியை கொடுத்து நம்ம சக்தியை கூப்பிட்டு போய் அவர் கேட்குறாரு. கேட்ட உடனே ஆமாம் சொல்லிட்டேன்னு சொன்னோடனே பயங்கர ஷாக்கு. இது நம்ம 2 பேர்த்த தவிர யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொன்னேன், இப்போ ஏன் பாட்டிக்கு சொன்னேன், இப்போ அவங்க கேட்டாங்களா கேட்கலையா, ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாய் கத்துறாரு. என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல நம்ம சக்திக்கு. அதாவது பெரிய பிரச்சனை நடக்க போகுதுன்னு வேலனுக்கு தெரிஞ்சதுனால தான் அவன் அவ்வளோ சைலண்ட்டாக இருந்து சொல்கிறான். இதை கேட்க மாட்டேங்கிறியாமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. ஒரு வழியாக வேலன் சமாதானம் பண்ணி, சரி வாப்பா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நீ வா சக்தி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறமா அது யார்ட்டையும் சொல்லாத, இதுக்கப்புறம் நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம், எப்படி பாட்டி கேட்டிருக்க மாட்டாங்கன்னு சமாதானம் பண்ணி கூப்பிட்டு வராங்க. இருந்தாலும் கொஞ்சம் பயந்தாங்க, அதனால பக்குன்னு நினச்சிட்டே இருக்காங்க. எப்படியும் பாட்டி கேட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கேட்டுட்டும் நம்ம சக்திக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தெரியும் இல்லையா, அதனால ஊசி பட்டாசுக்கு மட்டும் தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.